ஆரம்ப ஜெபமாக டேனியல் பிரதர் அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டேனியல் பிரதர் ப்ரே பண்றீங்களா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. நானே ப்ரே பண்ணிடுறேன். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவே, தகப்பனே, இன்றைய நாளில் கூட ஒரு அருமையான நாள் கேட்டுக்கொண்டதுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. தகப்பனே, இதோ தகப்பனே, நம்முடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கும் தகப்பனே. நீர் தாமே எங்கள் பசு தாவி தந்து வழிநடத்த வேண்டுமாய் பயணம் பெற்றோம் தகப்பனே. இந்த ஜபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் தேவனே. ஆமென். நம்ம இப்போ தொடர்ந்து அடிப்படை வேதாம வேதாகம வகுப்பு பார்த்துட்டு வரோம். பார்ட் ஒன், பார்ட் டூவா பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு தலைப்பா பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த பாடம் வந்து ஒரு எல்லாத்துக்கும் வசனம் விளக்கம் கொடுக்க மாட்டோம். போக போக தான் கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளா எடுப்போம். சில வசனங்கள் எக்ஸாம்பிள் ரெவலேஷன். இப்போ நம்ம ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தேன். இப்போ டைரக்டா நம்ம பாடத்துக்குள்ளாக போயிடலாம். இன்றைக்கான பாடம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடம். ஒரு நிமிஷம் brother. ராஜ் பிரதர், ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது பிரதர். ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவது பாகத்துக்குள்ள வந்துடலாம். ஒரு நிமிஷம் already limit ஆயிடுச்சு. சாரி பிரதர். வேதாகமத்தை முறையாக கற்பிப்பது எப்படி? பாகம் 2. பாகம் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ பாகம் 2 பார்க்கிறோம். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி சார்பாக நம்ம உங்களுடன் நடக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வசனங்கள் எல்லாமே நம்மள நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை ஆகுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அது பாவமா இருந்தாலும் சரி, தப்பான டாக்டர்களா இருந்தாலும் சரி, தப்பான வாழ்க்கை முறை இருந்தாலும் சரி, சத்தியம் தெரிந்து கொண்டா அது சத்திய அறிவுனால நம்ம நிறைய விஷயத்துல வந்து உலகத்திலயும் சரி, சத்தியத்திலயும் சரி, எது சரியான சத்தியம், எது அசத்தியம், அதுல வந்து நம்ம கண்டிப்பா தப்பான விஷயத்துல மாட்டிட்டு இருந்தோம்னா எது விடுதலை ஆகும்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் நம்மளை வந்து விடுதலை ஆகும்ன்றத பார்க்கணும். ஸோ அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்,
இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். புரியுதுங்களா? இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அது திருப்பி 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 நம்ம தேடி வாசிக்கணும். புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இது தேவனுடைய ஆவியினாலதான் வந்து எல்லா ஜோடி வசனங்களும் வந்து சேர்க்கும் அப்படின்றத பார்க்கணும். தேடி வாசிச்சாதான், திரும்ப ரிசர்ச், போன சப்ஜெக்ட்லயே பார்த்தோம், ஆராய்ந்து பார்க்கறது, ரீசர்ச், திருப்பி 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 நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் ஆழமான புரிந்து கொள்வதற்கு நம்ம போக முடியும். ஆதியாகமம் 2:17 வசனத்துல நாம பார்க்கிறோம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகுவாய் என்று கட்டளையிட்டார். வசனங்கள் நம்ம பார்த்தோம், அதற்கான அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேதுரு 3:8 பார்த்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். இதற்கான விளக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புரியுதுங்களா? பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த இதற்கான விளக்கமும் பார்த்தோம். ஆகாரம்னா என்ன, இந்த தண்ணீர்னா என்ன, அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனை காண்பான்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆகாரம்னா சத்தியம், தண்ணீர்கள்னா ஜனங்கள், ஜனங்கள் மேல சத்தியத்தை போடணும், அநேக நாட்கள் கழிச்சு அதற்கான ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஒரு லே அவுட்டா தான் இப்போ முன்னாடி பார்த்த வசனங்கள் பார்த்தோம். ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. ஆடம் வந்து புசிச்ச அன்னைக்கே சாவல, ஆனா தேவன் சொன்னதான் நடந்திருக்கு. புசிச்ச நாள்ல தான் செத்துருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பார்வையில ஒரு நாள்ன்றது 1000 வருஷம், அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். அப்போ தேவன் சொன்னதான் நடந்திருக்கு. ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 1 டே இஸ் ஈக்குவல் டு 1000 இயர்ஸ். அப்போ 960 இயர்ஸ் வரையும் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. தேவன் சொன்னதான் நடந்திருக்கு, தாத்தான் சொன்னதான் நடக்கல. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான். இதுதான் நம்ம ரிலேட்டா லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா பார்க்க முடிச்சோம். அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஸ்டடி தலைப்பின் கீழ் படிப்பது, பேரபிள்ஸ் இருக்குது, கருப்பொருள் அறிந்து படிப்பது இருக்குது, அடையாள பாஷையில் படிப்பது எப்படி இருக்குது, அது வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ் சொல்லுவோம், ப்ராஃபஸி தீர்க்கதரிசன பாஷை படிப்பது எப்படி, அப்புறம் நிழலும் பொருளும் இருக்குது. நிழலும் பொருளும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நடந்தது எல்லாமே ஒரு உண்மையான சம்பவத்தை அது வந்து பொருளை என்னவா குறிக்குது, பொருளை எப்படி கொண்டு வரலாம் அப்படி நம்ம கொண்டு வரலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பஸ்கா பண்டிகை எடுத்துக்கலாம். அது நிழல்னா நிஜத்துல யார் இருக்காருன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியா நிஜமான ஆடாவே இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு, பொருள் அவர் வர்றாரு. சோ அங்க எப்படி எகிப்து ஜனங்கள்ல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து செங்கடலை பிளக்க வச்சு தேவன் வழியாக கூட்டிட்டு வந்தாரோ, அதை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகையை கொண்டாட வச்சாங்களோ, அதே மாதிரி பொருள்ல பாருங்க, நிஜமான ஆடாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதாவது இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். புரியுதுங்களா? அது மெமோரி சீசன்லாம் வந்து. ஸோ அப்படிதான் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்பென்சல் ஸ்டடி, காலங்களை மெய்மையாக வைத்து படிப்பது. ஒவ்வொரு காலப்பகுதிகள் இருக்குது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து இப்போ வரையுமே. அது என்னன்றது நம்ம பார்க்கணும். அது நம்பர்ஸ் ரிலேட்டடா வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்த வசனங்கள் தான். ஆதியாகமம் 2 17 படி புசிக்கும் நாளை சாகுனா அந்த தேவன் சொன்னதான் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஓசியா 6:7, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். புரியுதுங்களா? கண்டினியூஸா ஆதாம் ஒரு தப்பு பண்ணதுனால அப்படியே அவரோட ஜென்ரேஷன், அவருக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை 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 வந்து ஸ்டார்டிங் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பரிசுத்தமா பரிபூர்ணமா படைச்சிருந்தாலுமே கூட பாவம் செஞ்ச பின்னாடி போ 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 மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நடத்தைகள் எல்லாமே தாறுமாறா அந்த பாவம் வந்து அப்படியே எவால்வ் ஆயிடுச்சு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதாவது கொஞ்சம் சின்ன இப்போ
ஏதேன் தோட்டத்துல அவருடைய பிள்ளைகள் கொலை செஞ்சாங்க. காயின் வந்து சொந்த தம்பியே பார்க்காம ஆபேல கொலை பண்ணது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சின்ன கொலை ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா படிப்படியா இன்னைக்கு வரையும் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பீக்ல இருக்கு பாருங்க. அந்த தீமையோட பாவத்தோட ஒரு உச்சக்கட்ட லெவல் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே இந்த பாவம்னால தான், அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால. இப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க வந்து ஓசியா 6வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி நம்ம பார்க்கணும். ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி 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 எல்லாருமே இப்போ துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த தலைப்பின் கீழ் படிப்பது பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஊமைகள் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஊமைகள் இருக்கு. வெள்ளிக்காசு, அப்புறம் கோதுமை பத்தி, அப்புறம் ஆஹ் இன்னும் நிறைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தை பத்தி ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பாங்க. நல்ல சமாரியன், இந்த மாதிரி நிறைய ஆஹ் ஊமைகள் இருக்கு. புரியுதுங்களா? இதுல இப்போ அதுல ஒரு ஊமை நம்ம பார்க்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனார். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ அப்படின்னு வந்து ஆஹ் ஒரு ஊமை. சரிங்களா? வெள்ளிக்காசு வச்சிட்டு இருந்திருக்காங்க, அது தொலைஞ்சிருச்சு. திடீர்னு இப்போ விளக்க கொளுத்தி அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல. புரியுதுங்களா? ஜென்ரலா ரூபாய் தானேங்க, இது ஏன் தேடணும் அப்படின்னு கூட விட்டுடலாம். புரியுதுங்களா? ரூபாய் தானே, அது ஒரு வெள்ளிக்காசு தானே, அதுக்கு போய் என்ன இருக்கு அப்படின்னு கூட மாதிரி கூட விட்டுடலாம் வைங்களேன். பட் ஆனா அதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஜென்ரலா பேரபிள்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நடைமுறை வாழ்க்கையில ஜனங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, புரியுதுங்களா, என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதுவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அதுல ஒரு சத்தியத்தை உள்ள வச்சிருவார். அது தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் ஓரியன்ட் சப்ஜெக்டா கூட இருக்கலாம். ஸோ நடைமுறை வாழ்க்கையில இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஒரு சிஸ்டமோ, ஒரு சிஸ்டத்தை, ஒரு கல்ச்சரை, அதை அப்படியே வந்து ஒரு பேரபிளா போட்டு அப்படியே ஒரு மெசேஜ் கொடுத்துருவார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல். பேரபிள் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான் அப்படி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த டைம்ல, அவரோட சுவிசேஷ ஊழிய பயணத்துல. இப்ப இந்த வசனத்தை பாருங்க, 9வது வசனத்துல, கண்டுபிடித்த பின்பு அதன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசு கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாதளவு. இப்போ கண்டுபிடிச்சிட்டாக்கா தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ இது ஜென்ரலா நடக்கக்கூடியதான். பட் ஆனா ஆண்டவர் இந்த ஊமையை ஏன் எடுத்தார்? நான் முன்னாடியே சொன்னேன், ஆண்டவர் எதுவுமே ஜனங்கள் என்ன வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தான் ஒரு ஒரு கான்செப்டா அவர் மைண்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், அதாவது தன்னுடைய சீஷர்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நடைமுறையில ஃபாலோ பண்ணிட்டு அப்படி எடுத்துருவார். ஆனா ஏன் இந்த நடைமுறை எடுக்கணும், ஒரு ஊமையா வந்து ஏன் எடுக்கணும், இந்த ஊமையில அப்படி என்ன சத்தியம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுவும் அந்த வெள்ளி காசுன்றது ரூபாய்னா நம்ம சாதாரணமா விட்டுருக்கலாம். பட் ஆனா அந்த வெள்ளி காசுல சம்திங் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு பார்க்கும்போது வரும்போது பொண்ணு பார்க்க வரும்போது உங்களோட கல்ச்சர் வந்து என்ன இருக்குன்னா, மாப்பிள்ளை வீட்டு சைடு, ஆக்சுவலா இது இஸ்ரேலோட கல்ச்சர். ஆக்சுவலி மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க வெள்ளி காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ தட்
அவங்க திரும்ப வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய தேதி வரும்போது, சப்போஸ் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வந்து வெள்ளி காசு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்ன டேட்னா 8ஆம் தேதி. ஸோ அடுத்த மாதம் 8ஆம் தேதி மேரேஜ்னா, அப்போ அந்த மணமகள், இது வந்து ஆக்சுவலா இஸ்ரேலோட கல்ச்சர், இது ஜூஸோட கல்ச்சர். ஸோ அடுத்த மாசம் 8ஆம் தேதி அந்த வெள்ளி காசை கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அந்த வெள்ளி காசுல சில வெள்ளி காசு இருக்கும், ஓகேங்களா? அதுல ஏதோ ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ம்? தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க லைஃபே போன மாதிரி பதற அடிச்சுன்னு போய் தேடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் அவங்க கண்டுபிடிச்சவொடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றாங்க. ஏன்னா லைஃப்ல ரொம்ப முக்கியமான தருணம் அது, மேரேஜ்ன்றது என்னோட என்னோட லைஃப்லயும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், இல்லைன்னா லைஃபே போயிடும். ஸோ அந்த சீரியஸ்னஸோட பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சப்போஸ் தொலைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு சொல்லுங்க. தொலைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னா அந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடும். ஸோ நான் கொடுத்த வெள்ளிக்காசே உங்களால சரியா மெயின்டைன் பண்ண முடியல, தொடச்சு தொடச்சு வைக்க முடியல, வெள்ளையா வெள்ளையா நல்லா தொடச்சு அதாவது பளிச்சுன்னு தொடச்சு தொடச்சு வைக்க முடியல. இவங்க எப்படி என் லைஃப் டேக் கேர் பண்ண போறாங்க, அன்பு காமிக்க போறாங்க, வீட்டு காரியங்கள்ல இருந்து எல்லாமே எப்படி வாழ்விலும் சாவிலும் துன்பத்திலும் எப்படி இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, டேக் கேர் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மீனிங் வருது. புரியுதுங்களா? அந்த ஒரு பொருளை வச்சு இப்படி ஒரு கான்செப்ட் வருது. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதை தான் ஆண்டவர் எடுத்து இப்படி பேசின இருக்காரு, இந்த கான்செப்ட் எடுத்து. இதுக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் வந்து இதுதான். ஸோ அதுதான் நம்ம இங்க சொன்னோம். மத்திய 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிதான் வந்துட்டு ஆஹ் அவங்க அந்த அந்த பெண்ணோட, அந்த சகோதரியோட நற்கிரியை கண்டு மற்றவர்கள் வந்து ஆஹ் பாராட்டுற விதமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது அப்படியே நம்ம சத்தியத்துக்கு அப்படியே நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? அது வந்து அந்த வெள்ளி காசுன்றது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. தேவன் கொடுத்த சத்தியம் வந்து வெள்ளிக்கு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ தட் நாம சத்தியத்தை இழந்துடாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போவோம். அதன்படி வாழ்ந்து வெளிச்சத்தை காமிக்கும். அப்போ அது நற்கிரியெல்லாம் இருக்கலாம், இல்ல கேரக்டரா இருக்கலாம், அது என்ன மாதிரி உதவியா இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பரலோகத்துல இருக்கிற தேவனை, பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படும். ஸோ அந்த சகோதரி, அதுதான் அந்த எக்ஸாம்பிளா நம்ம எடுத்தோம். அந்த சகோதரி வந்து அந்த வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுட்டு மேரேஜ் வரை இருந்திருந்தாங்க. அவங்க லைஃப் லாங் வந்து அவங்க கணவன் மனைவியோட சந்தோஷமா அவங்க டேக் கேர் பண்ணி வாழ்ந்தோம். ஸோ அந்த அந்த கிரியை, அந்த நடத்தை, அந்த கிரியை தான் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தோம். அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா வெள்ளிக்காசுன்றது சத்தியத்தை குறிக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்து இப்போ தலைப்பின் கீழ் பார்த்தோம், பேரபிள்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து கான்டெக்ஸ்டல் கருப்பொருள் அறிந்து கிடைக்கிறது. அடுத்தடுத்து சிம்பாலிக் லாங்குவேஜ், ப்ராஃபஸி, டைப் அண்ட் ஆன்டி டைப், டிஸ்பென்சேஷன் ஸ்டடி எல்லாம் வரும். அதை அப்படியே அது தொடர்ந்து ஒன்று ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும். அடுத்து கான்டெக்ஸ்டல் ஸ்டடி, கருப்பொருள் அறிந்து படிப்பது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மத்திய 13வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்றது வசனம் இருக்கு. அப்படி என்ன பிரதர், அந்த பணத்தை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம சொல்லலாமா? இல்லாதவன் எவனோ ஆல்ரெடி அவங்ககிட்ட இல்லை, அப்படி என்ன அவங்ககிட்ட அப்படி எடுத்து கொடுக்கறது? புரியுதுங்களா? இல்ல, ஒண்ணும் இல்லை, என்னதான் எடுத்து கொடுக்குறது? அட்லீஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு பணத்தை பத்தி சொல்லுதா, ஒரு பொருளை பத்தி சொல்லுதா,
ஒரு சாப்பாடு பத்தி சொல்லுதா? கடவுள் நிறைய பிளஸ் பண்ணிட்டாரு, இவரு சுயநலமா இருக்கிறாரு, அதனால வந்து இருக்கிறத பிடிங்கிடலாம், அப்புறம் கொடுக்காம விட்டுறலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுதா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் மெட்டீரியலிஸ்டிக் பத்தி தான் எதுவும் சொல்ல. மெட்டீரியலிஸ்டிக்னா ஒரு பொருட்கள் பத்தி, ஒரு பணத்தை பத்தி இங்க இல்லை அப்படின்றது பார்க்கணும். ஆஹ் இதுதான் வந்து சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையா, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சௌரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு போயிடக்கூடாது, நம்ம சௌரியத்துக்கு எதுவும் பேசிட்டு போயிடும், அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும், புரியுதுங்களா? நீங்க வந்து இந்த அழிஞ்சு போற பொருட்கள் பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரதர்ஸ். ஸோ வெரி சிம்பிள், ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். உள்ளவன் எது உள்ளவன்? மத்திய 13:9, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். புரியுதுங்களா? என்ன கேட்கணும் பிரதர்ஸ், சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஏன் வந்து ஆண்டவர் வந்து அப்படி சொல்லியிருக்கான்? வேற ஏதாவது பைபிள்? ஸோ கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கப்படும், கேட்க கடவன் என்றா சத்தியத்தை குறிக்கும். எது சரியான சத்தியமோ அதை வச்சு கேட்கணும், புரியுதுங்களா? அந்த கேட்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும். சத்தியத்தை எது சரியான சத்தியம், எது அசத்தியம் என்றது அந்த காது எதுக்கு கொடுத்துருக்காங்க தேவன், ஆண்டவர் எதுக்கு படைச்சிருக்காரு? சரியான சத்தியத்தை நம்ம காதால கேட்கணும். அது அந்த கேட்கறதுன்றது ஆர்வம், புரியுதுங்களா? சத்தியத்தை கேட்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படும், ஆவிக்குரிய டேலண்ட்ஸ் கொடுக்கப்படும். அப்போஸ்தலன் பால் வந்து 1 கொரிந்தியர் 14 ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, புரியுதுங்களா? மேலான ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், தேடுங்கள், அந்த மாதிரி டேலண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. தனக்கு மிஞ்சினவைகளை நம்ம யோசிக்க கூடாது, புரியுதுங்களா? அவரோட அட்வைஸ் வந்து ரொம்ப ஹை கிளாஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய டேலண்ட்ஸ், புரியுதுங்களா? அது லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல பைபிள்ல வசனங்களை படிச்சு வியாக்கணம் சொல்றதுல இருக்கலாம், ஒரு கருப்பொருள் சொல்றதுல இருக்கலாம். அது படிச்சுட்டு சுயநலமா நாமளே வச்சுக்காம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாம அப்படியே சுயநலமா இருக்கிறது, அந்த மாதிரி, புரியுதா? அப்படி போகாம அந்த ஆவிக்குரிய டேலண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு, சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் காட்டுறது, அந்த ஆவிக்குரிய தாளந்துகளை வந்து தேவன் கொடுத்த பிறகு அவங்க வந்து பரிபூர்ணம் அடைவாங்க. அப்போ நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் த காட்ஸ் வாய்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்னா ஆர்வம் இல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். வெரி சிம்பிள், நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது, புரியுதுங்களா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சத்தியத்தை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய தாளந்துகள் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள், புரியுதுங்களா? நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவோம். இதுதான் அர்த்தம். நீங்க வேற எப்படின்னு படிச்சாலுமே குழப்பத்தில் தான் போகும், புரியுதுங்களா? அடுத்து சங்கீதம் 1:1 1-2. இப்போ இந்த இது பார்க்கலாம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமல், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, பட் இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துரும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதுங்களா? இந்த வசனத்தை டைரக்டா எடுத்துக்கிட்டா என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்க. இப்ப எப்பதான் வேலைக்கு போறது, எப்பதான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஆஹ் மற்ற நியாயமான காரியங்கள் எப்ப பண்றது? இரவும் பகலும் தியானமா இருந்தா அது எப்படி பாசிபிள்? புரியுதுங்களா? ஸோ இந்த வசனத்தை நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால
நம்ம இந்த வசனத்தை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரே நிமிஷம் இருங்க sister. ஆ மன்னிக்கவும். இரவும் பகலும் எப்படி நம்ம தியானமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியாயமான கமிட்மெண்ட்லாம் நம்ம முடிச்சுட்டு டெய்லியும் வந்து நமக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரமாவது கிடைச்சிரும் வேலைக்கு போக. வேலைக்கு, ஸ்கூலு, காலேஜஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம இந்த 24 மணி நேரத்துல நமக்கு அட்லீஸ்ட் 3.5 மணி நேரம், 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிக்கணும். மற்ற நேரங்கள்ல வந்துட்டு அந்த நியாயமான வேலைகளை முடிச்சுட்டு நம்ம மற்ற காரியங்கள் நடக்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்படியே எல்லாம் 24/7 தியானிக்க முடியாது. நியாயமா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பா 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரமா தான் நம்ம கிடைக்கும். அதுலதான் வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், சினிமா இந்த மாதிரிலாம் பார்த்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த நேரம் தேவனுக்கு கொடுத்துடணும் கண்டிப்பா. அவ்வளவுதாங்க. வேற எதுவும் பெரிய விளக்கம்லாம் இல்லை. சங்கீதம் 30:5 வசனத்துல நாம பார்க்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இது இந்த வசனம் நம்ம படிக்கும்போது என்ன போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவரோட தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இரவு வந்து துன்ப காலத்துக்கு, பகல் வந்து இன்ப காலத்தை குறிக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இரவு துன்ப காலம், பகல் இன்ப காலம். ஸோ அதுக்குதான் இந்த வசனத்தை நம்ம போட்டோம். இது இன்னொரு கான்செப்டும் இது. இந்த வசனத்துக்கான ஒரு கருப்பொருள், புரியுதுங்களா? 2 விதமான ஒரு கருப்பொருள் இப்போ நம்ம நம்ம கொடுத்தோம். இந்த ஸ்லைட்லயே நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தோம். இது 2வது இந்த வசனத்துக்கானது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணும். அடுத்து ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது ப்ராஃபஸி. இதுல ஆரம்பத்துல முன்னாடி சொல்லியிருந்தேன். வெளிப்படுத்தின விசேஷ வசனங்கள் எல்லாமே இப்போ ஸ்லைட்ல இருக்கும். பட் வந்து இப்போ அதற்கான பொருள் வந்து இப்போ பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸான விளக்கங்கள். அது நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். பட் ஆனாலுமே இப்படி ஒரு வசனம் இருக்குன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தீர்க்க தரிசன பாஷையில வந்து பேசப்பட்ட வசனம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அவள், அதாவது சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்காங்க. அவள் பாதம் கீழே, காலு கீழே வந்து ஆஹ் இப்ப இருக்கிற மூன், அதாவது பாதம் கீழே மூணு இருக்கும். அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. புரியுதுங்களா? அதாவது மேல, தலைக்கு மேல கிரீடத்துல 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம் இருக்குதான். அது எப்படி நட்சத்திரம் வந்து கிரீடமா இருக்கும்? அது எப்படி ஒரு சூரியனே ட்ரெஸ்ஸா போட்டுக்க முடியும்? அது எப்படி அவங்க காலுக்குள்ள ஒரு சந்திரன் இருக்க முடியும்? அதுக்கடுத்து பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். யாரு? அவங்க சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிறவங்க, கிரீடத்துல 12 ஸ்டார் வச்சிருக்கிறவங்க, சந்திரன் மேல நின்றுட்டு இருக்கிறவங்க, அதாவது பாதத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறான். அவங்க வந்து கர்ப்ப வேதனையா இருந்து, கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனைப்படுறாங்களாம். எதுக்கு? பிள்ளை பெறும்படி. அது எப்படி பிரதர் பார்க்கணும். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது
பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அது என்ன ஏழாம் முத்திரை? அது என்ன உடைச்சாரு? அது என்ன முத்திரை? அது என்ன ஏழாம்? இங்க பாருங்க, அவர் யாரு? ஏழாம்ன்றது என்ன? முத்திரைன்றது அது என்ன? அது என்ன உடைச்சதுனால அது என்ன பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று? அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8:10-9. மூன்றாம் தூதன், அதிகாரம் மூன்றாம் தூதன், அவன் எக்காலத்தை ஊதினாங்களாம். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளிலும் மூன்றில் ஒரு பங்கினும் பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். அது என்ன பிரதருங்க? ஒரு நட்சத்திரக்கு எட்டி என்று பெயர். அது என்ன? அது வித்தியாசமான பெயரா? அது யார்? மூன்றாம் தூதன். இதெல்லாம் பார்க்கணும். மத்தேயு 24:19. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல நிறைய கிறிஸ்தவர்கள், அது ரோமன் கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, புரொட்டஸ்டண்டா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். கிறிஸ்டியானிட்டியில ரெண்டே ரெண்டு மதம் தான், அவ்வளவுதான். ஒண்ணு ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக் இருந்து உடைஞ்சு வந்தது தான் புரொட்டஸ்டன்ட். அவ்வளவுதான். இப்போ ரெவலேஷன் ரெவலேஷன் இருந்தாலும் மத்தேயுல இருக்க பேரபிள்ஸ் இருந்தாலும் அவங்க புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. புரியலன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. மேக்ஸிமம் பைபிள்ல இருக்கிற அந்த லாஸ்ட் ரெவலேஷன் அதை அந்த பக்கம் போகவே மாட்டாங்க, ஏன்னா புரியாது. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்குறவங்களும் ஐயோ. யாருக்கு? எந்த எந்த கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்குற? யாரு பால் கொடுக்குறவங்களுக்கு ஐயோ? யார் இந்த கர்ப்பவதிகள்? பால் கொடுக்குறவங்களுக்கு ஐயோ. அந்த நாட்டில் வீட்டின் மேல் இருக்கிற வீட்டில் உள்ள தன் பண்டங்களை ஆஹ் எடுத்து கொண்டு போக இறங்காமல் இறக்க கடவன். அது ஏன் வீட்டின் வீட்டின் மேல் இருப்பவன் ஏதாவது கீழே இருக்கிறது எடுக்கிறதுக்கு ஏன் இறங்கக்கூடாது? அப்படியே வயலில் இருக்கிறவங்க ஏன் பின்னிட்டு திரும்பாமல இருக்கணும்? ஏன் மேல இருக்கணும் கீழே வரக்கூடாது? வயல்ல இருக்கணும் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? பின்னிட்டு திரும்ப பின்னிட்டு திரும்பாத இருக்கணும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி சிம்பாலிக் வசனமா இருக்கு. இதுக்கான பொருள்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் சிம்பாலிக் லாங்குவேஜ்ல பேசப்பட்டு அதை டைரக்டா அப்ளை பண்ணா என்ன என்ன ஆகும்? தப்பான புரிந்து கொள்ளுதல தான் போகும். நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்களையும் தப்பா தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது பொதுவா. கிறிஸ்தவ பிரிவுகள்ல இதுதான் நடக்குது. டோட்டலா 41,000 பிரிவுகள்ல இதுதான் நடக்குது. 2 பேர் 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் எந்த ஒரு தீர்க்க தரிசன வசனத்தையும் பார்த்தீங்கன்னா சுய தோற்றமான ஒரு பொருள் இருக்குதுன்றது நீங்க முந்தி அறிய வேண்டும், முந்தி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாங்க. ஒரு சுய தோற்றமான பொருள் இருக்கு. அந்த சிம்பாலிக் வார்த்தை, சிம்பாலிக் லாங்குவேஜ், புரியுதுங்களா? அடையாள பாஷை, அடையாள வார்த்தை, இது கண்டிப்பா பொருள் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்க வந்து முந்தி அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு வசனத்துல நம்ம பார்க்கணும். ஏசாயா 21:1. அது அப்போஸ்தலன் பேதுருவோட அட்வைஸ். ஏசாயா 21:1. கடல் வனாந்திரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. அது என்ன? கடல் வனாந்திரத்தின் பாரம். சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி ஆஹ் தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல. இது சுழல் காற்று. பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து வருதான் இது சுழல் காற்று. புரியுதுங்களா? இப்போ கடல் வனாந்திரத்தின் பாரம், அது என்ன? கடல்னா என்ன? வனாந்திரத்தின் பாரம்னா என்ன? இங்க என்ன சொல்ல வராங்க? சுழல் காற்று வந்து தென் திசையிலிருந்து வர்ற மாதிரி பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்தில் அது வருதாம். அது என்ன பாரம்?
எரேமியா 23:33 நம்ம பார்க்கிறோம். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே அந்த பாரம் என்று அவர்கள் உடனே சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? கர்த்தராலே சுமரும் அந்த பாரம் அப்படின்னு கேட்டாக்க என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியும் ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே அந்த பாரம். சோ யாரோ தள்ளி விடுறாராம் தேவன். அது எரியாமையா சொல்லணும். எந்த ஜனமா கேட்டாலும், யார் தீர்க்கதரிசனம் கேட்டாலும், யார் ஆசாரியனா கேட்டாலும் கேட்டாக்க உங்களை தள்ளி விடுவேன் என்பதே அந்த பாடம். யார் அது? யாரை தள்ளி விடுறாங்க? ஏசாயா அதே மாதிரி எரேமியா 23:34 நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 23:34. கர்த்தராலே சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாலும் ஆசிரியனாலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனை அவன் வீட்டையாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34 வசனத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசிரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? இப்ப அது கீழே இருக்கிற வசனத்தை நம்ம வாட்சோம். யார தேவன் இங்க தள்ளி விடுறாங்க? இசையா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்கும். அதாவது துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறாங்களாம். இப்ப பாருங்க, துன்மார்க்கரோ அந்த கொந்தளிக்கிற கடலை போல அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. கொந்தளிக்கிற கடல் இருக்குங்களா, அதை துன்மார்க்கருக்கு கம்பேர் பண்ணி இங்க வசனம் சொல்லுது. அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்களையும் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒத்துகிறது, கரையில் ஒதுக்குகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம வேதாந்தத்தை ஆஹ் ஜோடி வசனங்களை வைத்து நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போ கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறவங்கள துன்மார்க்கருக்கு கொந்தளிக்கிற கடலை போல கம்பேர் பண்ணி இங்க பேசுறாங்க. அது எப்படி இருக்காமோ, அமர்ந்திருக்க கூடாமல் எப்படி இருக்காமோ அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்களையும் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறதாம். அது அமைதியா இல்லாம சேற்றையும் அழுக்கையும் கரையில ஒதுக்குகிறதாம். எது? அந்த கொந்தளிக்கிற கடல். அது அமர்ந்திருக்க முடியாம. புரியுதுங்களா? அது அந்த ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் ஒதுக்குகிறதாம். அடுத்து அந்த வசனத்துக்கான விளக்கம், இந்த வியாக்கானம் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 17-15 அது எதை குறிக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த துன்மார்க்கரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த துன்மார்க்கர் யாரு? வேற யாரும் இல்லை, ஜனங்கள் தான், பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரனும். அதாவது துன்மார்க்கமான ஜனங்களை தேவன் தள்ளி விட்டுருவாராம். அதுதான் அந்த பாரமா. ஓ, இது எரேமியா சொல்லியிருக்கிறார். அவனை யோசிச்சு பாருங்க, எரேமியாவோட வேலை என்ன அந்த இடத்துல? ஜென்ரலா தீர்க்கதரிசியோட வேலை என்ன? ஜனங்கள் முறைகேடான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்கள் சோர மார்க்கமா போக ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்கள் கீழ்ப்படியாம போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நியாயாதிபதி எழுப்புவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்ற பேச்சு கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசியும் எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ராஜாக்களையும் எழுப்புவாங்க. ராஜாக்கள் இருக்கும்போது தீர்க்கதரிசி எழுப்பியிருக்கிறாரு, ஏன்னா ராஜாக்களும் ஒழுங்கா இருந்ததில்ல.
தீர்க்கதரிசி சொல் கேளாதன்னு எவனோ, அது நாடா இருந்தாலும் சரி, அது ராஜா இருந்தாலும் சரி, அந்த நாடு உருப்படாம தான் போகும்ன்றது வசனத்துல இருக்கு. தீர்க்கதரிசி சொல் கேளாதவனோ அந்த அந்த தேசமே அறுப்புண்டு தான் போகும். ஸோ அவங்களோட வேலை என்ன? இப்படி இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. அது நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நேச்சாரெல்லாம் சிறைப்பிடிச்சு போனது, அதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க ராஜாக்கள், சாரி ப்ராபசிக்ஸ் மூலியம். ஸோ அவரோட வேலை அதுதான், இறைவனோட வேலை அதுதான். அப்போ தேவன் வந்து துன்மார்க்கமான சந்ததியை, துன்மார்க்கமான ஜனங்களை தள்ளி விட்டுருவார். அதுதான் இது பார்க்குறோம். இது 21:1 நம்ம பார்க்குறோம். இங்க பாருங்க, கடல் ஜனங்களை குறிக்குது. அது 57:20 பார்த்தோம். பாரம் தள்ளி விடுவேன், இறைமை 23:33 பார்த்தோம். அந்த பாரம்னா என்னன்றது தள்ளி விடுவேன் தான். மனாந்திரம்னா என்ன? எங்க தள்ளி விடுறாரு? ஒழுங்கின்மை, மனாந்திரத்தை தள்ளி விட்டுறாரு. இசை 21 பாக்குறோம். அதாவது ஒழுங்கற்ற ஜனங்களை தேவன் தள்ளி விட்டுருவாரு, அதான் மீனிங். புரியுதுங்களா? இப்ப வரிசையா ஒரு தலைப்பின் கீழ் பார்த்துட்டோம், உண்மைகள் பார்த்துட்டோம், கருப்பொருள் அறிந்து படிப்பது பார்த்தோம், அடையாள பாஷை பார்த்தோம், தீர்க்க பாஷை படிப்பதை பார்த்தோம். அடுத்து நிழலும் பொருளும். ஆல்ரெடி நான் முன்னாடி கிளிம்ஸ் மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷையில் படிப்பது எப்படின்றத பார்க்கணும். மல்கிய 4:2, மத்திய 4:4, வெளிப்படுத்தின விசேஷம் 17-15 இதெல்லாமே பார்த்தோம் நான். புரியுதுங்களா? ஆஹ் அந்த ஜனங்கள், அந்த உணவு, இதெல்லாமே எதை குறிக்குதுன்றது பார்த்தோம். ஆகாரம்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தோம், சத்தியம் குறிக்குதுன்னு பார்த்தோம். அது எங்க போடணும்? தண்ணீர்கள் மேல, ஜனங்கள் மேல போகணும். அதுக்கப்புறம் அநேக நாட்கள் கழித்து பலனை காண்பார். இந்த சத்தியத்தோட, இந்த சத்தியம் உள்ள போய் அது வேலை செய்யும். புரியுதுங்களா? அவங்க செய்த பாவம் விட்டுறலாம், அதோட பலன், அந்த பலன் அதுதான். ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் நம்ம பார்த்தோம். 17-15 இதெல்லாமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்தோம். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நிழலும் பொருளும் பார்க்கணும். இதுலயே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆடு இருக்கு. இந்த மோசஸ் வந்து பிரான்ஸ்ல வந்துட்டு பிரான்ஸ் தான் அது ஆக்சுவலி. ஒரு பாம்பு, வெண்கல பாம்பு செஞ்சு காமிச்சிருப்பாங்க. பாம்பு கடியால் நிறைய செத்துருப்பாங்க. அதை இது பார்த்தோன்னே உயிர் வந்துடும். இதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து இங்க பாருங்க, மேற் சட்டத்திலும் ஆடோட ரத்தத்தை அப்ளை பண்ணுவாங்க. இது என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள யாரா இருந்தாங்களோ அவங்க மட்டும் உயிரோடு வந்திருப்பாங்க. இல்லாதவங்க 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 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ன், மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளை, ஃபர்ஸ்ட் பாருங்க, மூத்த பிள்ளையா இருக்காங்கல்ல, தலைச்சன் பிள்ளை, அவங்க செத்து இருப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்களோட மூத்த பிள்ளை செத்து இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த உங்களுக்கு தெரியாது. இதெல்லாமே ஒரு ஃபேமஸான நடந்த சம்பவங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இது இந்த டேபர் நேக்கல் பாருங்க. டேபர் நேக்கல்ல வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆன்டி டைப்ல அவ்வளோ ஆழமான சட்டங்கள் இருக்கு. புரியுதுங்களா? இந்த குத்து விளக்கு, அப்போ அந்த அங்க பாருங்க, இந்த அப்பம் இருக்கு, அதுக்கப்புறம் பாருங்க தூப பீடம் இருக்கு, அப்புறம் உள்ள பாருங்க மகாபரிசுத்தலம் இருக்கு. இது எல்லாமே வந்து டீப்பான விளக்கங்கள்லாம் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்து பிக்சர் பாருங்க. இது வந்து எகிப்து ஜனங்கள் அடிமையா, அதாவது ஸ்டார்டிங் யாக்கோபு ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே ஜனங்கள் பெருக பெருக அப்படியே அவங்க 12 பசங்க அப்படியே கேர்லெஸ்ஸா அவரோட தம்பியை வந்து வித்துடுறாங்க. அவர் அப்படியே போய், அது வந்து ஸ்டோரியில் அவங்களுக்கு தெரியும். ஜெயிலில் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு கனவுக்கு பதில் கிடைக்கும். அது வந்து ராஜா காதுக்கு போகும். அப்புறம் அவரை அடுத்த ஒரு ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானம், அதாவது ராஜாவால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது இவருக்கும் அந்த பவர் இருக்கு அந்த தேசத்துல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்துல போயிடுவார். யார்? யோசிப்பு. அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருவார். பார்வோன் ராஜா, மோசமான ராஜா வந்து, எங்க இவங்க நம்மளை விட மேல வந்துருவாங்களே, நான் இவங்களுக்குள்ளே ஆட்களை தேர்ந்தெடுத்து இவங்கள ஏதாவது ராஜா ஆயிட்டாங்கன்னா, என்ன வந்து கீழே தள்ளிட்டாங்கன்னா, அந்த ஒரு சுயநலத்தோட இவங்களை என்ன பண்ணிடுவாருன்னா, அவருடைய
தேசத்தை வந்து பில்ட் பண்றதுக்கு ராமசிஸ் பைத்தோம் என்ற 2 சிட்டியை பில்ட் பண்றதுக்கு கடுமையா வேலை வாங்குவாரு. அதுவும் கம்மியான ஊதியம், ஆரோக்கியம் இல்லாத உணவு, அதாவது நல்ல கம்மியான சாப்பாடு, பட் நல்ல வேலை வாங்குறது, அதெல்லாமே தான் ஒரு அடிமை. அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமங்கள்ல இருந்தது. இங்க பாருங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 8 ஹவர்ஸ் ஜாப் நம்ம ஒர்க் பண்றோம்னு வைங்க, அவங்க ஒரு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி வச்சுக்கோங்க. அது கொடுமை தான் அது. புரியுதுங்களா? அங்க பாருங்க, லிட்டரலா அடி வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு பிக்சர் நமக்கு தெரியும். யாத்திராவும் 2:23, 25 இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சில காலம் சென்ற பின்பு பின் எகிப்து ராஜா மரித்தான். புரியுதுங்களா? இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டியது. புரியுதுங்களா? சோ யூசுப் பேரை அறியாத ராஜா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மோசமான சூழ்நிலை ஆகி ஆபிரகாம் கிட்ட போட்ட வாக்குத்தத்தம் தேவன் நினைவு கூறுறாங்க. இவன் போடுற சத்தம் அங்க தேவ சந்நிதியிலே போயிட்டுருச்சு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஸோ தேவன் போட்ட வாக்குத்தத்தத்தை ஞாபகமா ஞாபக ஞாபகம் வைத்துக் கொண்டு அது ப்ரொசீட் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி. அடுத்து ஹெல்ப் பண்றதா மோசஸ் அனுப்புவாங்க. மோசஸும் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு திக்குனாவும் அந்த மாதிரிலாம் ஆயிடும். ரொம்ப நாள் ஆயிடும். 40 வருஷம் அங்க இருப்பாங்க, 40 வருஷம் வனாந்தருக்கு போயிடுவாங்க. இப்போ தேவன் வந்து கூப்பிடும்போது என்னால பேச முடியாது, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் தட்டி கழிப்பாங்க. அப்புறம் ஆரோன் கொடுப்பாங்க தேவன். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரோன் கிட்ட அப்பப்போ பேசுறது, வாதை அனுப்புறது. அதுக்கப்புறம் கடைசியில போதண்டா சாமின்னு சொல்லிட்டு தலைச்சன் சங்காரம் நடந்த பின்னாடி ஒரு பெரிய அடி விழுந்த பின்னாடி மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தரமான அடி விழுந்த பின்னாடி நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு, நீங்க கிளம்புனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பி வந்துருவாங்க. அப்போ அந்த 10 வாதை, ஒவ்வொரு வாதையும் நடந்து நடந்து முடிக்க 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 அந்த எகிப்து ஜனங்களே மிகப்பெரிய ஒரு மனிதரா, ஒரு மிகப்பெரிய ஒரு கனம் பெற்ற மனிதரா தான் மோசஸ் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார். பெரியவனா இருந்தான். இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் பெரியவனா இருந்திருக்கிறார். 12வது அதிகாரம் 31, 32 பாக்குறோம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, யாரு பார்வோன், நீங்களும் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் பாருங்க, பெரிய அடி வாங்கணும்னு நீங்க தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்க? உங்களுடைய தேவனுக்கு வழி செலுத்தணும், அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. சோ நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்றது அவருடைய ஒரு மனக்குமுறலா இருக்கு. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஒட்டி கொண்டு போ ஓட்டி ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள். சரி, போறதா போறீங்க, என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டார். இது முதலே இருந்திருந்தா அந்த 10 வாதை வந்து வந்திருக்காது. ஸோ அங்க சுயத்துல அடி விழும்போது தான் அவருக்கு புத்தி வருது. ஏன் வந்து அப்போ தெரியும், ஏன் கண்ணை மறைச்சிருச்சு, இப்ப ஏன் கண்ணை திறந்துருச்சு? தேவனுடைய வல்லமை, பயங்கரமான வல்லமையை ருசி பார்த்துட்டார். அப்ப ஏன் பார்க்க முடியல? அதிகார திமிரு, பணத்திமிரு, அதிகார செல்வாக்கு, அவ்வளோ படைகள், குதிரைப்படை, இந்த மாதிரி நிறைய செல்வாக்கு உள்ள ஒரு மனுஷன் தான் பார்வோன் ராஜா. புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும்போது அந்த மேட்டிமை இருக்கிறது வந்து மாம்ச சரீரத்துல அழிஞ்சு போற சரீரத்துல அது நியாயமானதான். ஆனா சத்தியம் தெரிந்த பிற்பாடு, தேவன் யாருன்னு தெரிந்த பிற்பாடு, தேவனுடைய மகிமை தெரிந்த பிற்பாடு எப்படி ஆள் மாறுறாரு பாருங்க. ஆடு மாடுகளை எடுத்துட்டு போயிடுங்க, என்னையும் அப்படியே பிளஸ் பண்ணிட்டு போயிடுங்க, என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றார். பாருங்க எப்படி அந்த லைன் மாறுது பாருங்க. அப்படியே ஆள் அப்படியே மாறிடுறாரு. யாத்திராவும் 12:37 பாக்குறேன். இஸ்ரேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அது வந்து அந்த அந்த வனாந்திர பிரயாணத்துல வந்துட்டாங்க. வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்திரத்துக்கு வந்ததுக்கான ப்ரூஃப் வந்து இந்த இதுதான், சுக்கோத் போனார்கள். புரியுதுங்களா?
அதான் இங்க வந்துட்டாருனாலே இந்த சுக்கோத் இங்க வந்துட்டாங்கனாலே அப்புறம் அவ்வளவுதான் வனாந்திரக்கு வந்துட்டாங்க. செங்கடலை விளக்க வச்சு அது வழியா கூட்டிக் கொண்டார் தேவன். அவர் பிள்ளைகளை தவிர 6,00,000 புருஷரா இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப பிள்ளைகள் கம்பேர் பண்ணா எவ்வளவு பேர் வருவாங்க. அதாவது இங்க பாருங்க, அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷரா இருந்தார்கள். வெறும் ஆம்பளை மட்டும் கம்பேர் பண்ணிருக்கோம். அப்போ அவங்களோட ஒய்ஃபை கம்பேர் பண்ணா அந்த மேரிட் பர்சனுக்கெல்லாம் அவங்க அவங்க அவங்களோட மனைவிகளையும் கம்பேர் பண்ணிட்டா எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கும். அப்படியே அந்த பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணிட்டா எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அப்படியே ஆறு அப்படியே டபுள் ஆகுது 12. பிள்ளைகள்லாம் சேர்த்து கேளுங்க. சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு கணக்கு பார்த்தாக்க 25,00,000 மேல எங்கேயோ போகுது. அவ்வளவு ஜனங்கள். புரியுதுங்களா? சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம். யாத்திராகம் 14, 11, 12 அன்றியவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். இப்ப அடுத்த சம்பவம் நடக்குது. எல்லாம் வந்தாச்சு. தேவனுடைய நாமம் வெளிப்பட்டது. அது அவங்களும் பார்த்தாங்க. செங்கடல் கலந்து பார்த்தாங்க. உள்ள வந்து பார்த்தாங்க. பின்னாடி துரத்திட்டு வரலாம் ஆக்சுவலி. முன்னாடி போவிட்டு பின்னாடி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முன்னாடி போவிட்டு பின்னாடி வந்து இப்ப எங்களால அழிச்சிடணும்னு கொண்டு வராரு பார்வோன். நீங்க இந்த யாத்திராவுக்குள்ள படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா தேவனுடைய நாமம் பயங்கரமா நான் மகிழ்ச்சிப்பட்டிருக்கேன். முன்னாடி போவிட்டு அந்த செங்கடல் கடந்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி அப்படியே பார்வோன் வந்துருவாரு. அப்போ எப்படி தேவன் அழைச்சிருப்பாரு? ஆண்டவர் எப்படி அழிச்சாருன்னு தெரியுங்களா? அப்படியே அந்த செங்கடல் அப்படியே அப்படி அந்த செங்கடல் அனுப்பி அப்படியே அழிச்சிட்டாரு. அதுல எல்லாம் செத்துட்டாங்க. அப்போ அதுல உயிரோடு இருந்தது யாரு? பார்வோன் மட்டும் சிங்கிளா உயிரோடு இருக்காரு. ஸோ ஒன்னா சேர்த்து வச்சு அப்படியே இந்த செங்கடல்ல கடல்லே அழிச்சிட்டாரு. இவங்க போவாங்க, டக்குன்னு வந்து இந்த பிளந்த செங்கடல் அப்படியே மூடிடும். அப்படியே செத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவ்வளவு மகிமையெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்தாக்க இந்த ஜனங்களுடைய பேச்சு, நடத்தை, சிந்தையெல்லாம் பாருங்க. இந்த வசனத்துல வேடிக்கையா இருக்கும். இங்க எகிப்து பிரேத குழிகள் இருக்குது. வனாந்திரத்திலே சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீங்க. நீர் எங்களை எகிப்துல இருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எதுக்காக எகிப்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? பிரேத குழி இருக்குது, இங்க சாகரத்துல எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? அப்படியே சும்மா விட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படியே எங்களை வேலை செஞ்சுட்டு அங்கே இருந்திருப்போம்ல. நாங்கள் வனாந்திரத்துல சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு நாங்க அங்கேயே இருந்திருப்போமே. அங்க மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்துட்டாங்களா? ஒழுங்கா சாப்பாடு கிடையாது. புரியுதுங்களா? ஒரு பிடிக்காத லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதை வந்து ஒரு பெட்டரான லைஃப் மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மகிமையை பார்த்தாங்க. அதை அப்படியே மறந்துட்டு எப்படி தேவனுக்கு விரோதமா மோசஸ் விரோதமா முறுமுறுக்கிறாங்க பாருங்க. அடுத்து பாருங்க, யாத்திராகம் 14, 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு ஆஹ் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவன் செய்யக்கூடிய ஆஹ் ரட்சிப்பை பாருங்கன்னு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி பேசுறாரு. இனி காண்கிற எகிப்தை நீங்க என்றென்றைக்கும் காண மாட்டீங்கன்னு சேலஞ்ச் பண்றாரு. அதான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இது எதுக்கு சொல்றோம்னா, இங்க எப்படி உங்களோட பேச்சு, சிந்தை, நடத்தை எல்லாம் இங்க எப்படி இருக்கு? இது இவன் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, இப்படிதான் நடந்திருக்கும். இதுல வேற வழி நடத்துறதுக்கு அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் கொடுத்துரு, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேவன். ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான சர்வ வல்லமைய பார்த்துருக்காங்க, ருசி பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் மறந்துட்டு எப்படிதான் இவங்க பேசினாங்கன்றது தெரியல. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இவங்க அந்த செங்கடல் பிளந்து இங்க பாருங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. உடனே பின்னாடி வரும்போது தேவனை தண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாரு. இங்க பாருங்க எல்லாரும் செத்துட்டாங்க.
நீங்க பாருங்க, இவங்க நடக்கிறதுக்கு வந்து அக்னி ஸ்தம்பமாமா. இரவுல அதாவது இரவுல அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். நைட்ல வந்து ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆஹ், கொஞ்சம் வந்து ஏர் கண்டிஷனோட கொஞ்சம் கரெக்டா இருக்கும். வெதர் கண்டிஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். காலையும் அதே தான். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம். ஏன்னா ரொம்ப குளிர்னாலும் இருக்க முடியாது, ரொம்ப புழுக்கமா இருந்தாலும் இருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும். ஸோ சென்னையில ஏசி இல்லாம வாழ முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அங்க யோசிச்சு பாருங்க, வனாந்திரம் எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா? ஆனா ஆக்சுவலா உண்மையிலே கஷ்டமான தான் அவங்க சூழ்நிலை ஃபேஸ் பண்ணது. ஏன்னா திடீர்னு நம்மள போய் வனாந்திரத்துல விட்டா நாம போய் வாழ்வோமா? எங்க தேள் வரும், எங்க பாம்பு வரும், எங்க பூச்சி வரும், காதுக்குள்ள காதுக்குள்ள போயிடுமோ, வாய்க்குள்ள போயிடுமோ, அந்த மாதிரி எல்லாமே நிறைய பயம் இருக்கு. அது உண்மையிலே நியாயமான பயம் தான், நியாயமான கஷ்டம் தான். பட் தேவன் அவ்வளவு பெரிய மிராக்கள் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அக்னிஸ்தம்பம் கொடுத்துருக்காங்க, மேகஸ்தம்பம் கொடுத்துருக்காங்க. அது நகர ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனங்கள் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆசாரிப்பு கூட எல்லாம் எடுத்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு ப்ரொவைட் பண்ணி ஏன் வந்து அவங்க அப்படி பேசினாங்க? ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து, அந்த மெராக்கிள் யோசிச்சு பார்த்து வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, மண்ணா கொடுத்துருக்காங்க, அதுவும் அளவான மண்ணா. மண்ணா காலையில எந்திரிச்சு இப்படி போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், அதாவது டேபர்நாக்கிள் இருக்கும். அங்க வந்து தேவன்கிட்ட ஆசாரியன் மூலம் மெசேஜஸ் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்ச உடனே இவங்க வந்து நாத்து நடுறது, ஏர் ஓட்டுறது, மாடு வாங்கி கலப்பை எடுத்துட்டு 2 மாடு வச்சு உழுவி நாத்து நடுறது, அரிசி காய்கறி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே தேவன் கொடுத்துட்டாங்க. மண்ணாலாம் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, அது கூட அளவா எடுத்துக்கணுன்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்கன்னா அது அழுகிடும். தேவன் வீணா போற மாதிரி பண்ணிடுவார். அது அதுலயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க பாருங்க, ஃப்ரீயா மண்ணா கொடுத்துருக்காங்க தேவன். இங்க பாருங்க, மண்ணா. அப்புறம் காடைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா இவங்க எகிப்துல வந்து ஆஹ், மாட்டு இறைச்சி சாப்பிட்ருப்பாங்க, ஆட்டு இறைச்சி சாப்பிட்ருப்பாங்க, கோழி கோழி இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இவங்களால திரும்ப நான்வெஜ் கேட்டிருப்பாங்க. சரி, மண்ணா வந்து எங்களுக்கு பத்தாதுங்க, ஆக்சுவலி எங்களுக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால தேவன் கொடுத்தாங்க நான்வெஜ், காடைகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துக்கு வரும்போது தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கும். அங்க கூட வந்து 2 வாட்டி அடிச்சு விட்டுருவாரு. அது தேவன்கிட்டயும் திட்டு வாங்கியிருப்பாரு. அதனால அவர் கானானுக்கு போக மாட்டார். புரியுதுங்களா? ஸோ அங்கேயும் ஒரு பரீட்சை பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜனங்கள்னால மோசஸ்க்கு வந்து ஆஹ், இருந்த நல்ல பேர் வந்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் ஆச்சு. பூமியிலே வந்து சாந்த குணமுள்ள மனுஷன்னா வந்து டைரக்டா பிதாவை தேவன்கிட்டே சர்டிபிகேட் வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். இந்த பணம் இந்த ஜனங்களுக்கு பண்ண டார்ச்சர்னால அந்த பேர் அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால கானானுக்கும் போக முடியல. இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வரான் தேவன் வந்து. நீ இந்த கானான் போற மேட்டரை வந்து என்கிட்ட நீ கொண்டு வராது, அவ்வளவுதான், என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை எட்டி பார்ப்பாரு, ஆனா அங்க போக முடியாது, செத்துருவாரு. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த தண்ணி மிராக்கிள் பண்ணது இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எது இருந்தாலுமே மோசஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றது இப்படிதான் அந்த வனாந்தரம் போகும். அதுக்கப்புறம் இந்த கானான வேவ் பார்க்கறது, டிஸ்கஷன் பண்ணி கானான வேவ் பார்க்க போவாங்க. அதுல 2 பேர் நல்ல செய்தி சொல்லுவாங்க, 10 பேர் வந்து அது என்னத்தை பார்த்து வந்து பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா தப்பான செய்தி தான் சொல்லுவாங்க, துர்ச்செய்தி தான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத பார்த்துட்டு வந்துட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஆஹ் அவங்க சிந்தை சரியில்லை, பார்வை சரியில்லை, அப்படியே தான் இருக்கும். ஆனா அது பொய். வசனம் அப்படியே தான் சொல்லுது. துர்ச்செய்தி அது. புரியுதுங்களா? இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்குமாரனுக்கும் விரோதமாக அதுக்கப்புறம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? என்ன ஆகும், இதெல்லாம் நடந்துட்டு வருது. அப்படியே ஜஸ்ட் ஒரு பெரிய ஸ்டோரி இது, அப்படியே மேலோட்டமா சொல்றேன். என்னாகும் 14:3 பாக்குறோம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன?
நாங்க வந்து பட்டயத்தால் மடியும் மடிக்கும்னா இந்த பட்டயத்தால சாகரம் அறியும் எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவிகள், ஆஹ் ஒண்ணுமில்லாம ஒரு அப்படியே லைஃப் வந்து எங்களோட வாழ்க்கை எவ்வளவுதானா, வாழ்க்கை நாசமா போறதுக்காக எங்களுக்கு இங்க அங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, அந்த ஸ்டைல்ல எங்க பேசியிருக்கிறாங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோட சொல்லிக் கொண்டார்கள். நாங்க எப்படின்னா பேசியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தலைவனை ஏற்படுத்தி திரும்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து திரும்ப அங்கேயே போடுறாங்கன்னு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ஒரு தலைவனை ரெடி பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆகும் 14:35 கர்த்தராக நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டினேன் இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன், இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல்லுன்றார். தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா நடந்துரும். ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. உங்களுக்கே தெரியும். தேவன் சொன்ன பேச்சு கேட்காதனால, அதாவது எக்ஸாக்டா மோசஸ் சொன்ன பேச்சு கேட்காதனால, ஏன்னா தேவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் மோசஸ் லீட் பண்ணும். எது இருந்தாலும் தனியா போய் ப்ரேயர் பண்றதும், முகமாய் பேசுறதும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த மோசஸே வந்து எல்லாருக்கும் வந்து அறிகுறி சொல்லி வழி நடத்திலாம் இருந்திருக்கு இல்ல. அங்கேயே சில சம்பவங்கள் நடந்திருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க. யாத்ராகம் என்ன ஆகும்ல, 10 பேருக்கு அதிபதியாகும், 500 பேருக்கு அதிபதியாகும், 1000 பேருக்கு அதிபதியாகும், 50 பேருக்கு அதிபதியாகும். அவங்க எல்லாம் தலைவரை ஏற்படுத்தி கொண்டு அவங்கவுங்க அது அவங்க கேரக்டர் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்திருப்பாங்க, அவங்களோட பேச்சு சிந்தனை நடத்தை எல்லாம் பார்த்திருப்பாங்க. அதுக்காக 50 பேருக்கு ஒரு தலைவனாகும், 100 பேருக்கு, 1000 பேருக்கு, இந்த மாதிரிலாம் அதிபதியை ஏற்படுத்தி அவங்கள அவங்க வந்து சீர்படுத்தி முடியாத விஷயங்கள் மோசஸ் கிட்ட கொண்டு வந்து அவர் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அது அவர் சொந்த ஆலோசனை கிடையாது. தேவன்கிட்ட ப்ரேயர்ஃபுல்லா மெடிடேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியும் சொன்ன பேச்சு கேட்காதவங்க முறுமுறுமா அந்த இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் தண்ணி இல்லை, ஒரு இடத்துக்கு போறோம் சாப்பாடு இல்லை, ஒரு இடத்துக்கு போறோம் நான்வெஜ் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருது. நாங்க அங்கே இருந்தா நல்லா இருந்திருப்போம், ஜாலியா இருந்திருப்போம், அங்க ரொம்ப பயங்கரமா சூப்பரா வாழ்ந்தோம் அப்படின்னு, ரொம்ப மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சு, சரி இப்போ இப்படி பண்றீங்களா, நீங்க அவ்வளவுதான், நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லு மோசஸ் அப்படின்னு மோசஸ் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். அது அப்படியே நடந்துரும். உங்களுக்கே தெரியும். அங்க எல்லா ஜனங்கள்லாம் காணான்னு போல அந்த வனாந்திரத்துல பிறந்த குழந்தைகள் தான் அங்க போயிருப்பாங்கிறது நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? ஒன்றுக்கு அதுதான் நம்ம இப்போ நடந்தது டைப்ல பார்த்தோம். ஆன்டி டைப்ல இப்போ பார்த்தோம். ஒன்று குழந்தையர், அதாவது நிழல் பார்த்தோம், இப்போ பொருள் பார்ப்போம். ஒன்று குழந்தையர் 10வது அதிகாரம் 1வது. இப்படி இருக்க சகோதரி, இது யார் சொன்னது? அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின. ஸோ அந்த நடந்த சம்பவங்கள் பத்தி இது அப்போஸ்டல்ஸ் மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்கு. அப்போஸ்டல்ஸ் வந்து பூமியில என்ன கட்டப்படுறாங்களோ அதுதான் பரலோகத்தில் கட்டப்படும். அப்போஸ்டலிக் சக்சஷன் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ அப்போஸ்டல் அப்பேற்பட்ட கிரேட் அப்போஸ்டல் பால் வந்து கொரிந்தியருக்கு எழுதுன இருக்கும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது படி, இப்படி இருக்க சகோதரி, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நின்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கும் கீழா இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். புரியுதுங்களா? எதை சொல்றாரு சொல்லுங்க? வழி நடத்துறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், பக்கா வந்து வெதர் கண்டிஷனோட வாழ்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அவ்வளோ லைஃபுக்கு தேவையானது எல்லாமே ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பரான வெதர் கண்டிஷனோட தான் தேவன் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்ல வராங்க. மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியா நடந்தார்கள். புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்கள் அடுத்து தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள்ட்ட தேவன் பிரியமா இருந்தாரா அப்படின்னா இல்ல. யாரு வந்து
தேவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி, மோசஸ் மூலமா வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த 10 கட்டளை எல்லாம் அங்கிருந்தா வருது. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்தது இல்லாம ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். ஆஹ் அதாவது கோல்டு கோல்டன் ஆல்டர் பண்ணிட்டாங்க. பொன்னினால உருவாக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி. இதுதான் வந்து இந்த தேவர்கள் தான், இந்த தெய்வம் தான் வந்து அங்கிருந்து எங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு துணையா வந்து ஆரோனும் விழுந்துருவார். பண்ண பண்ண இவங்க கொடுக்குற டாஸ்கை தாங்க முடியாம அதுல அவரும் கொஞ்சம் லைட்டா வஞ்சிக்கப்பட்டுருவார். ஜனங்களுடைய நகைகள்லாம் வாங்கி அதை அப்படியே ஒரு பொண்ணு ஆட்டுக்குட்டியா உருவாக்கி ஐடல் வர்ஷிப்பே போயிடுவாங்க. அவங்க மேல அப்பதான் ப்ரேயர்ஃபுல்லா வந்து தேவன் கிட்ட 10 கட்டளை எல்லாம் வாங்கிட்டு கீழே வரும்போது அது வரைக்கும்லாம் மோசமான வேலை எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த கடுப்புல அப்படியே உடைச்சிருவார். புரியுதுங்களா? அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் பண்ணாக்க இந்த வசனம் எப்படி பொருந்தும் சொல்லுங்க? எப்படி எல்லார் இடத்துலயும் பிரியமா இருக்கிறது? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகம் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லை, உண்மையிலே இல்லை. யார் அந்த தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் வந்து பிரியமா இருந்திருக்கிறாங்க. அந்த யாரு சேட்டை கொடுத்தாங்களோ, முறுமுறுத்தாங்களோ தேவன் அழிச்சிருக்கிறார். லிட்டரலா அழிச்சிட்டாரு, கொன்னுட்டார். இங்க பாருங்க, செங்கடல விழுந்திருக்காரு, அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், மண்ணா வேற, இதுல தண்ணி வேற, இதுல வேற 2 வாட்டி அடிச்சு விட்டுருவாரு. புரியுதுங்களா? சோ அந்த கோவத்தை வந்து இங்க காமிச்சிருவாரு. அது ஆக்சுவலா தேவன் முன்னாடி ஒரு கோவத்தை காமிக்கிறதுன்றது மோசஸ் பண்ண தப்பு தான். அது வந்து அவங்க ஜனங்கள் பண்ண டார்ச்சர் தான் அதை அடிச்சாரு. பட் இருந்தாலுமே அது வந்து தேவன் முன்னாடி வீராப்பு காமிக்கிறது, கோபம் காமிக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ஷோ மாதிரி. அது வந்து ஒரு ஃபன்னி ஷோ மாதிரி. அது ஷோ ஆயிடும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இவைகள் எல்லாம் எதுக்கு நடந்திருக்கு? திருஷ்டாந்தங்களா நடந்திருக்கு. எது யாருக்காக? நமக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக, ஒரு எச்சரிப்பு உண்டாகுவதற்காக அழிஞ்சிருவீங்க. சத்தியத்தின்படி நடக்கணும்னு அழிஞ்சிருவீங்க. இது வந்து நமக்காக ஒரு பாடங்களாக, திருஷ்டாந்தங்களாக வந்து அவங்க அங்க நடந்திருக்கு. அதை நமக்கு வந்து இங்க பொருளா கொண்டு வராங்க தேவன். புரியுதுங்களா? உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நம்ம ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்காங்க தேவன். ஒரு பாடத்துக்காக எழுதியிருக்காங்க. அப்படியே ஆன்டி டைப்ல நமக்கு போகுதுங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சோ அதே தான் நமக்கும் நடக்கும். என்ன கொஞ்சம் வேற ஃபார்மேட்ல நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் இப்படிதான் நம்ம டைப் அண்ட் ஆன்டி டைப் எடுத்து பார்க்கணும். ஒன்றுக்கு வந்து 10,000 ஆறாவது வசனத்துல நான் சொன்னேன் இப்போ அந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு சொன்ன எக்ஸாம்பிள் இப்போ பிபிடி பாருங்க. கோல்டன் ஆல்டரே உருவாக்கிட்டான். ஒரு ஆடை அப்படியே தங்கத்தால செஞ்சு ஆட்டம் பாடுறது என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டனோட ஐடியல் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்க பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அவங்க என்னென்ன இச்சித்தது பண்ணாங்களோ அந்த மாதிரி பொருளை கொண்டு வாங்க. நமக்கும் நிறைய இருக்கு. நாமும் பொல்லாங்கன ஆனவைகளை இச்சியாதபடிக்கு, பொல்லாங்கா இருக்கிறது இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. புரியுதுங்களா? இது எதுவானா இருக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். அவங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் மோசஸ் மூலமா அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வராங்க. மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் மிராக்கிள்ஸ் பார்த்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலை இது. புரியுதுங்களா? செங்கடல் பிளந்து கூட்டிட்டு வந்த அந்த டைம் இது. அதை பார்த்துட்டு அப்படியே மறக்கிறாங்கன்னா தேவன் கண்டிப்பா கண்டிப்பா அப்செட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பா அழிவனிச்சு. ஒரு தேவனுடைய மகிமையை பார்த்துட்டு அப்படியே பொருளை கொண்டு வாங்களேன், இதுதான் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி
வேணும்னே அப்படி பண்ணா அங்க எப்படி அழிவோ அதே மாதிரிதான் நமக்கு அழியும். ஸோ அதனால பொல்லாங்க இருக்கிறது இச்சையாதபடிக்கு நம்ம இருக்கணும் அவங்கள மாதிரி. அதாவது அவங்க பண்ணிட்டாங்க, பட் அது திருஷ்டாந்தங்களா கிடைச்சிருக்கு. நாம எதுவும் பொல்லாங்க இருக்கிறது இச்சையாதான் இருக்கு, இச்சித்து போயிடக்கூடாது, அவ்வளவுதான். இது முடிஞ்சிச்சு. டைப் அண்ட் நைன்டி முடிஞ்சிச்சு. ரொம்ப பெரிய டைப் அண்ட் நைன்டிக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். எக்ஸாம் நிறைய எடுக்கலாம். அந்த ஒரு ஒரு 10 வாதை இருக்கும். அந்த ஒரு 10 வாதைக்கு ஒவ்வொரு வாதை எதை குறிக்குதுன்றது கூட நம்ம எடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். தலைச்சன் பிள்ளை இங்க யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உண்மை விசுவாசிகளை குறிக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய உண்மை சரீரம். இயேசு கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்து தலைக்கு ஒரு சரீரம் இருக்கு. அதுதான் உண்மையா ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள். அந்த பூமியிலிருந்து காக்கப்படுறாங்க. அதுதான் தலைச்சன் பிள்ளை. அதுக்கு பொருள் எடுக்கிறது, அது டைம் நிழல் இந்த பொருளுக்கு எடுக்கிறது. இதுதான் நம்ம பொருத்தி பார்க்கணும் பிரதர்ஸ். இப்ப அடுத்து பாருங்க, காலங்களை மையமாக வைத்து படிப்பது. டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி, காலங்களை மையமாக வைத்து படிப்பது. அடுத்து பார்க்க போறோம். இங்க பாருங்க, பேதுரு சொல்றாங்க, 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயலத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஜனங்கள் பாருங்க, அப்போ ஜலப்பிரயலத்தினால ஒரு பூமி, அதாவது பூமி ஃபுல்லா ஃப்ளட், அப்படி வச்சுக்கோங்க. பூமி ஃபுல்லா ஃப்ளட். அந்த ஃப்ளட் ஆனது இப்ப இருக்கிற ஜனங்கள் மனதளவுல, சிந்திய அளவுல தெரியவே இல்லை. அப்படி ஒண்ணு நடந்ததான்றது கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கண்டிஷன் தான் இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள். மனதார அறியாமல் இருக்காங்க. அப்போ இருந்த உலகம். இங்க பாருங்க, ஒரு காலப்பகுதி கொண்டு பேசுது இந்த வசனம். அப்போ பேதுரு பேசுறாங்க பாருங்க. அவர் பெரிய PhD ஸ்காலர்லாம் கிடையாது, ஆனா பயங்கரமான சத்தியங்கள் பேசியிருப்பாரு. ஒரு காலப்பகுதி பத்தி பேசுறாரு. அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினால அழிஞ்சிருச்சாம். அது மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்ப இருக்கிற ஜனங்கள். இப்பொழுது இருக்கிற ஆஹ் அடுத்த வசனம் பாருங்க, 2 பேரும் 3வது அதிகாரம் 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே, எப்படி பாருங்க, இப்ப இருக்கிற வானங்களும் பூமியிலும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு ஈராக வைக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்ப இருக்கிற உலகம், அதாவது வானங்களும் பூமியும் அக்னிக்கு ஈராக வைக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தையினாலே. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்படணும், அழிந்து போகணும், இந்த நாள் வரைக்கும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்றது இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, இது ஒரு காலப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு காலப்பகுதியில அழிஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற காலப்பகுதி அதாவது இப்போ பிரசன்ட்ல இந்த பிரசன்ட்ல இந்த வசனம் அப்ளை ஆகும். இப்பொழுது இருக்கிற என்ன, இப்ப இருக்கிற உலகம், அதாவது இது முடிஞ்ச பிற்பாடு அடுத்த உலகம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது பேதுரு சொல்ல வராங்க. அப்போஸ்தலர் பேதுரு இங்க சொல்றாங்க. இது அழிஞ்சிருச்சு. இந்த வசனம் இப்போ நமக்கு சொல்ல வேண்டியது, சொல்லக்கூடிய சத்தியம், சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அப்போஸ்தலர் பேதுரு இப்ப இருக்கிற உலகம் தேவ புக்தி இல்லாதவர்கள் எல்லாம் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகிற வரைக்கும் இந்த வானமும் பூமியும் அந்த வார்த்தையினால அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கான். அக்னிக்கு இரையா இருக்குதாமா. புரியுதுங்களா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 13 நம்ம பாக்குறோம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இங்க பாருங்களேன், இங்க ஒரு காலப்பகுதி, இங்க ஒரு காலப்பகுதி, இங்க ஒரு காலப்பகுதி. இங்க பாருங்க, இது ஒரு உலகம், இது இன்னொரு உலகம், இது இன்னொரு உலகம். ஒருவேளை 3 உலகத்தை பத்தி பேச வராரோ அப்படின்றது நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இது முதலாம் உலகம் எடுத்துக்கலாமா, இது 2வது உலகம் எடுத்துக்கலாமா, இது 3ஆம் உலகமா எடுத்துக்கலாமா? அப்ப இதுவும் அழிஞ்சிருச்சு. அப்ப இதுவும் இந்த 3வது அதிகாரம் 7வது வசனத்தை அதுவும் அழிஞ்சிரும். அப்போ ஒரு புதிய வானம் வரப்போகுது.
அது யாரோ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்களாம். யாரு? யாரா இருக்கும்? வேற யாரும் இல்ல, தேவன் ஆண்டவரும் தான். தேவன் தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடியே அந்த பூமியில வந்து நீதி தான் வாசமா இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுக்காக வந்து காத்திருக்கிறோம். யாரு? அப்போஸ்தலர் பேதுரு காத்திருக்கிறாரோ? சீஷர்கள் காத்திருக்கிறாங்களோ? உண்மையான ஆண்டவருடைய சீஷர்கள் காத்திருக்கிறாங்களோ? எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இப்ப இருக்கிற மோசமான சூழ்நிலை கடந்து ஒரு புதிய ராஜ்யத்துக்குள்ள போகணுன்றது. ஆனா இங்க பாருங்க, பிரசங்கி 1:4 என்ன சொல்லுது பாருங்க. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்ப பாருங்க, அப்போ இந்த வசனங்கள்லாம் பொய் ஆயிடுமோ? இங்க வந்து இங்க ஒரு வாட்டி உலகம் அழிஞ்சிருக்காமா, இங்க ஒரு வாட்டி உலகம் அழிய போதாமா, அப்புறம் புதிய வானம் வரும். ஆனா அங்க பாருங்க, ஒரு சந்ததி போகிறது, பிரசங்கி 1:4, மறு சந்ததி வருகிறது, பூமியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பூமி எல்லாம் அழியாது, பூமி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. புரியுதுங்களா? அந்தந்த காலப்பகுதியில தப்பான மனிதர்கள், தவறான மனிதர்கள், தீமை செய்யக்கூடிய மனிதர்கள், சத்தியத்துக்கு விரோதமா தேவனுடைய கொள்கை, கட்டளை, கற்பனைக்கு விரோதமா யார் யார் வாழ்றாங்களோ அவங்க அழிஞ்சிருவாங்க. பூமி அப்படிதான் இருக்கும். இப்ப ஜலப்பிரயாணத்துல அழிஞ்சிச்சு. பூமி இன்னுமா தண்ணியில இருக்கு? இல்ல இல்ல. அடுத்த உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப அடுத்த உலகம் வந்து கூட அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கான். இங்க வந்து தண்ணியில போட்டு அழிச்சாரு, இங்க வந்து அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு அங்கேயே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க தேவன். அங்க நான் இனிமே அக்னினால ஜலத்தினால அழிக்க மாட்டேன். அடுத்து இங்க பாருங்க, அக்னிக்கு இரையா வச்சிருக்கோம். அப்ப இதுவும் அழிஞ்சு ஆஹ் அடுத்த பூமி ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்திலயும் சரி, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்திலும் சரி, தெய்வ பக்தி இல்லாதவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள், தேவனுக்கு விரோதமா இருப்பவர்கள், நன்மைக்கு தீமையா இருப்பவர்கள், தேவனுடைய கட்டளை கற்பனைக்கு தீமையா இருந்து கீழ்ப்படிதல் இல்லாம இருப்பவர்கள் அழிச்சிருவார் தேவன். புரியுதுங்களா? அடுத்து வந்து இதே பூமி தான், வேற ஒரு ஜோனுக்கு போறோம். அங்க வந்து தேவனுடைய நீதி பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் இருக்குமா. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதுதான் காட்ஸ் பிளான். அதுதான் வந்து தேவனுடைய பிளான் வந்து அதுதான். கடவுளுடைய திட்டமே அதுதான். இந்த எவர்லாஸ்டிங் கிங்டம் கொண்டு வரணும், பாரடைஸ் கொண்டு வரணும் இந்த பூமியில. புரியுதுங்களா? இதுதான் தேவனுடைய திட்டம். ரோமர் 12:1. ஏன்னா இந்த சொந்த அண்ணனை கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும். இது அப்படியே பிரதர் அகைன்ஸ்ட் பிரதர், சகோதரனை சொந்த சகோதரனை கொள்றது, அப்படியே போக 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 பிரதர் அகைன்ஸ்ட் பிரதர், நேஷன் அகைன்ஸ்ட் நேஷன். இப்ப எந்த அளவுக்கு போயிருப்பாங்க? இதெல்லாம் மாறணும் பிரதர்ஸ். புரியுதுங்களா? ரோமர் 12:1 1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இது யார் சொல்றது? ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க. எப்படி நீங்க இருக்கணுமா? உங்கள் சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. அந்த சரீரத்தை வச்சுட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வந்து காமிக்கணும். அதுதான் ஜீவ பலிக்கு சமம். ஆவிக்குரிய தாளந்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், செல்வாக்கா இருக்கலாம், வாட்டவர். உங்களோட சரீரத்தை ஒரு பரிசுத்தமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். அது வந்து ஜீவ பலிக்கு கம்பேர் பண்ணி இங்க சொல்ல வராங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் வேண்டிக்கிறேன். தேவனுடைய இரக்கங்கள் மூலமா நான் வேண்டேன். இது நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணா இது புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாங்க அப்போஸ்தலர் பவுல். புரியுதுங்களா? அப்போ ஆஹ் அப்போ அந்த அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன மாதிரி முதல் உலகம் அழிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்பொழுது இருக்கிற உலகம் அக்னிக்கு ஏக வைக்கப்பட்டது. அதுவும் அழிஞ்சு புதிய வானம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ முதலாம் உலகம்
எப்படி அழிஞ்சுதுன்றதை நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நம்ம வரிசையா தலைப்பின் கீழ் பேரபிள்ஸ், கான்டெஸ்ட், ப்ராஃபஸி, டைப் அண்ட் ஆன்டி டைப், டிஸ்பென்சேஷனல், அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வசன பகுதி பார்த்துட்டு வந்தோம். அது சில வசனங்கள் விளக்கம் கொடுக்கல. அது அதுக்கு இப்போ கொடுத்தா நல்லா இருக்காது. பின்னாடி நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ்னா வருஷக்கணக்கெல்லாம் ஆகுது. சில 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருவேன் நான். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். முதலாம் உலகம், அப்போ ஒரு உலகம் வந்திருக்கு. அது நம்ம முதலாம் உலகம் கூட சொல்லலாமா? புரியுதுங்களா? அது தேவன் எப்படி அழிச்சாரு? ஏன் அழிச்சாரு? அப்போ இப்ப இருக்கிற உலகம் அது என்ன அக்னிக்கு வைக்கப்பட்டிருக்கு? இப்போ மூன்றாம் உலகம் ஒண்ணு வரப்போதோ, அங்க நீதி மட்டும் தான் வாசமா இருக்குமா? அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலாம் உலகம் ஏன் அழிச்சாரு? புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு காலப்பகுதி கொண்டு வருது. இப்படி ஸ்டடி பண்ணோம்னா ஒரு காலப்பகுதி நம்ம கொண்டு வரும். ஒவ்வொரு காலப்பகுதியில ஒரு தேவன் ஒரு காரியத்தை பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம முதலாம் உலகம் என்ற தலைப்போட நாம் ஒரு 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 அருமையான பாடத்தை பார்க்க போறோம். இந்த கிழமை இதே டைம்ல 9 மணிக்கு நம்ம புதன்கிழமை வந்துடலாம். பிஃபோரா அதுக்கு முன்னாடி பார்க்கற கூட ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ கேள்வியோடு முடிச்சிருக்கேன். தேவன் ஏன் அழிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். முதலாம் உலகம் என்ற டைட்டிலோட நம்ம பார்க்க போறோம். ஆமென். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். நம்ம ஒரு ஜெபத்தோட முடிச்சிடலாம். ராஜ் பிரதர், நீங்க ப்ரே பண்றீங்களா? நம்ம ஜெபம் செய்து முடிச்சிடலாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற வல்லமையில பார்த்துட்டாவே தகப்பனே, இன்று நாளில் கூட ஒரு அருமையான சத்தியம் சகோதர மத்தியில தியானிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. எங்கே 2, 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூறியிருக்கீங்களோ, உங்க நாங்க நானும் பிதாவும் வாசம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த வசனத்துக்கு இசைவாக நாங்க வசனத்தை தியானித்தோம் தகப்பனே. எங்களுக்கு மேன்மேலும் சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்கிற சத்தியத்தை ஜஸ்ட் கேட்டு அப்படியே விட்டுறாமல் அதை லைஃப்லயும் அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.